லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் அமேதி தொகுதியில் போட்டியிடுவார்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அவர் இப்போ ரேபேர்லி தொகுதியில் போட்டியிடுறாரு. இது குறித்து பல்வேறான விமர்சனங்கள் பாஜக தரப்பில் வைக்கப்படுது. குறிப்பாக மோடி அவர்கள் சொல்கிறாரு, வயநாட்டில் ஒரு தோல்வி பயம் இருக்குது ராகுல் காந்திக்கு, அதனால தான் அவர் ரேபேர்லி தொகுதியில் போட்டியிடுறாரு. அது மட்டும் இல்லை, அமேதியில் நிற்கிறதுக்கும் அவர் ரொம்ப பயப்படுறாரு, எங்கே தோற்றுருவோமோன்னு பயப்படுறாரு, அதனால தான் ரேபேர்லி தொகுதியில் நிற்கிறாரு. இதில் காங்கிரஸ் என்ன நினைத்தாலும் நாடு முழுவதும் சேர்த்து ஒரு 50 தொகுதிகள் கூட வெற்றி பெறுவது சிரமம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காருல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது ஏதோ ஸ்மிருதி இரானிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையில நடக்கிற தனிப்பட்ட பஞ்சாயத்து எல்லாம் இல்லை. இது இந்திய பொது தேர்தல். அதுல காங்கிரஸுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, ராகுல் காந்திக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. தான் விட்ட சவாலை ஏத்துக்கல அப்படின்றதுனால ராகுல் காந்தி தோல்வி பயத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, கார்கே நேற்றைக்கு கூட சவால் விட்டு இருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வச்சு டாப் டு பாட்டம் விவாதிக்க தயாரான்னு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் லெட்டர் போட்டிருக்கிறாரு. ஏன் வரல? வந்திருக்கலாம்ல, அவங்கதான் தைரியமான ஆளாச்சே. அவங்கதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைய தலைகீழா கரைச்சு குடிச்சு அதுல இருக்கக்கூடிய பாதகங்களை எல்லாம் மேடையா பேசுற ஆட்களாச்சே, வந்திருக்கலாமே. அப்ப பயந்துட்டீங்களா அப்படின்னு திருப்பி கார்கேவும் கேட்கலாம் இல்லையா? இந்த பயந்துட்டியா குமாரு அப்படின்ற டைலாக் ராகுல் காந்தியை நோக்கி சொல்லப்பட வேண்டியது அல்ல, இது மோடியை நோக்கியும் அமித்ஷாவை நோக்கியும் சொல்லப்பட வேண்டிய வசனங்கள். ராகுல் காந்தி இதை ஒரு பர்சனல் கிரட்ஜா எடுத்திருந்தா அவர் அமேத்தியில ஸ்மிருதி இரானியோட 1 to 1, நான் போன தடவை நீ ஜெயிச்சியா, இந்த தடவை நான் உன்னை வீழ்த்தி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் கிரட்ஜோட போயிருக்கலாம். ஆனா இது பர்சனல் கிரட்ஜை வெளிப்படுத்தாம கட்சியினுடைய நலன் கருதி அவங்க ஒரு முடிவெடுத்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க முடிவுதான். ஒருவேளை அவர் அமேதியில போட்டியிட்டு இருந்தாரு அப்படின்னா இது ஒரு பர்சனல் பிசினஸா மாறி இருக்கும், இது தனிப்பட்ட சண்டையாக மாறி இருக்கும். அப்படி இல்லாமல் அவர் ரேபரேலியை தேர்ந்தெடுத்திருப்பது அப்படின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். காங்கிரஸுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அதனால அதுக்குள்ள போறாரு அப்படின்னா பிஜேபியால அந்த தொகுதியை ஜெயிக்க முடியாது அப்படின்றத ஓப்பனிங்லயே ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் தான் பதில் சொல்லணும். ரெண்டாவது, ராகுல் காந்தியினுடைய பரப்புரைக்கும் மோடியினுடைய பரப்புரைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அது மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம். ஒருத்தர் அன்பை பேசுகிறார், இன்னொருத்தர் வெறுப்பை பேசுகிறார். வெறுப்பை எப்படி பேசுறார் அப்படின்னா, யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வன்மமான வெறுப்பான கருத்துக்களை தொடர்ந்து மோடி பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில இல்லாத வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டி, இல்லாத வரிகளை எல்லாம் எடுத்து இருக்கிற வரிகளை திரித்து கூறிக்கொண்டிருக்கக்கூடிய தொனியை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லாம் ஈல்டாகி நான் அமைதியில நிக்கிறேன் பார் அப்படின்னு ராகுல் வந்திருந்தாதான் அது ராகுலுடைய ஸ்டேச்சருக்கு ஏற்பட்ட இழுக்கு. உன்னுடைய பர்சனல் கிரட்ஜுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ற முடிவை தெளிவாக எடுத்திருக்கிறார் அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். கூடுதலாக அந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேசத்துல சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி எடுத்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பிரதான சிக்கல்கள் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறது 2 விஷயம். ஒண்ணு வேலைவாய்ப்பின்மை, 2வது விலைவாசி உயர்வு. இந்த வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, இந்த 2ஐயும் மக்கள் யோசிக்க கூடாது, இதுல இருந்து அவர்களை திசை திருப்ப வேண்டும். நீங்க ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. வீட்டுல வேலையை இழந்த ஒருத்தர் இருக்கிறாரு. வேலையை இழந்த ஒருத்தர் இருக்கிற விலைவாசியில வாங்கி சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு வறிய நிலையில ஒருத்தர் குடிசையில வாழ்றாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு சைக்கிளோ அல்லது ஒரு டிவிஎஸ் 50யோ வச்சிருக்கிறாரு. அதைத்தான் அவரால் இது பண்ண முடியும். இந்த அரசாங்கம் எனக்கு என்ன செஞ்சுன்ற கோபம் இருக்கும். அப்ப இந்த கோபத்தை திசை திருப்பணும் அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா பயத்தை கொடுக்குறாரு. அந்த பயத்தின் மூலமாக உண்மையான சிக்கலை யோசிக்க விடாம செய்யறாரு. வீட்டுல இருக்கிற மாடை உருவிட்டு போயிருவேன், கையில இருக்கிற வாட்சை உருவிட்டு போயிருவேன், காலையில இருக்கிற தங்கத்தை உருவிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் மாங்கராக மாறி இருக்கிறார் மோடி. அதாவது வீட்டுல சாப்பாடு ஊட்டும் போது பூச்சாண்டி காட்டுவாங்களே, பூச்சாண்டி வரும் சாப்பிட்டு, பூச்சாண்டி வரும் சாப்பிட்டு, அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இவர்கள் ஆடிய இந்த பூச்சாண்டி ஆட்டத்தை 10 ஆண்டுகளாக மக்கள் பார்த்திருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். இந்த வேதனையினுடைய வெளிப்பாடுதான் இந்த காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை. காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் கோட்டை விட்ட பலவற்றை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவர்கள் தங்களுடைய சொந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையை பேச வக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். ராகுலுக்கு சவால் விட இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர்றதை பாகிஸ்தான் விரும்புது, பாகிஸ்தானுடைய ஆதரவாளராக ராகுல் காந்தி இருக்கிறாரு. காங்கிரஸ் ஒரு சிறிய இறக்கம் ஏற்பட்டாலும் அங்கே பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாரு.
இடஒதுக்கீடு விஷயத்துல கூட இஸ்லாமியர்களை சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. நீங்க கூட நேற்று ஒரு நேரலையில ஒரு பாஜக வலதுசாரி தரப்பு ஆதரவாளர் கூட ஒரு ஒரு காரசாரமான விவாதங்கள் ஏற்படுது. பிரதமர் மோடியிலிருந்து அவரை ஆதரிக்கிறவர்கள் வரைக்கும் அந்த இஸ்லாமியர்கள் குறித்தும் காங்கிரஸ் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வட மாநிலங்கள்ல எடுபட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல எடுபட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, ஒரு விஷயம் எடுபட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காண்டியே அது சரியாகிறது. அதை தப்புன்னு மக்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஊடகங்களுக்கும் இருக்கு, எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு, ஜனநாயக அமைப்புகளுக்கும் இருக்கு. இந்த எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு பொய்யையும் ஒரு வெறுப்பையும் வீழ்த்த முடியும். மோடி பேசி இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் குறித்தான கருத்துக்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தானோட இவ்வளவு நாள் பாகிஸ்தான் இந்தியாவை பத்தி எதுவும் பேசல, இந்தியா பாகிஸ்தானை பத்தி எதுவும் பேசல. இவர் காலையில சொல்லுவாராம் ராகுல் காந்தி பாகிஸ்தான் ஆதரவாளர்னு, சாயங்காலம் பாகிஸ்தான் தளபதி வருவாராம், அவர் இந்தியா எங்களுடைய ஜென்ம விரோதின்னு பேசுவாராம். எனக்கு என்னவோ இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. பாகிஸ்தான் இவர் வரணும்னு விரும்புவதாக தெரிகிறது அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப பேசிக்கா பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாடு உருவாவதற்கே காங்கிரஸ் காரணமாக இருந்திருக்கிறது. முகமது அலி ஜின்னாவா இருக்கட்டும், முஸ்லீம் லீகா இருக்கட்டும், அன்றைக்கு இருந்த பல்வேறு இஸ்லாமியர்களும் காங்கிரஸிடம் இருந்துதான் இந்த பிரச்சனையை தோற்றுவிக்கிறார்கள். காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளப்போகிறது அப்படின்னா இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்க போகுது? இந்த நாட்டினுடைய வளங்களின் மீதான உரிமை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மீதான உரிமை, இது எல்லாவற்றிலும் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் அப்படின்ற அந்த கோபம் இந்தியான்ற இந்த தேசத்தின் இருந்து எழுந்த கோபம் அல்ல, காங்கிரஸ் அப்படின்ற கட்சியின் மீது எழுந்த கோபம். அப்ப சொல்ல போனா காங்கிரஸ் தான் அவர்களுக்கு ஜென்ம விரோதி. யாரோ ஒரு அமைச்சர் ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாராம், உடனே இவர் பாகிஸ்தானுக்கு கைக்கூலி ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இவர் தான் போய் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வர்றாரு, ட்ரம்ப்பும் இவரும் சேர்ந்து கையை தூக்குறாங்க. அப்ப இவர் அமெரிக்க கைக்கூலியா? ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு, அங்க யாரோ வெளியுறவுத்துறை அதிகாரிகளை வச்சுக்கிட்டு 2 பேரும் கையை தூக்கிட்டு ஹேன்னு காலகேயா லாங்குவேஜ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கத்திட்டு அப்ப இவர் ஆஸ்திரேலியாவின் கைக்கூலியா? இப்போ பாலஸ்தீன்ல கொடும் அடக்குமுறைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் நேத்தன்யாகு அவர் சொல்றாரு பிரதமர் மோடி என்னோட ஃப்ரெண்டுன்னு. அப்ப இவர் யூதர்களின் கைக்கூலியா, நேத்தன்யாகுவின் கைக்கூலியா, அல்லது இஸ்ரேலின் கைக்கூலியா? அப்ப பன்னாட்டு கைக்கூலியா இருக்கிறது யாரு? பிரதமர் மோடி தான் பன்னாட்டு கைக்கூலியாக இருக்கிறாரான்ற கேள்விய நம்ம எழுப்பல. பிரதமர் எழுப்புற சந்தேகங்களில் இருந்து பிரதமரை நோக்கி தானே எழும்புகின்ற கேள்விகளா இவையெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லட்டும். அதை விட்டுட்டு ராகுல் காந்தியை பிரதமரா வரணும்னு பாகிஸ்தான் விரும்புதுன்னா ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறதா? யாராவது பாகிஸ்தான்காரங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்களா? உடனே பழைய கதை ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க, பர்வேஸ் முஷாரப் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. பர்வேஸ் முஷாரப் எந்த இடத்துலையும் ராகுல் காந்தி பிரதமரா வரணும் அப்படின்லாம் சொல்லல. அவரு தோனியை கூட தான் உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப தோனி என்ன பாகிஸ்தான் கைக்கூலியா? என்ன கேட்டு மக்கள் சொல்லுவாங்க இது என்ன தனமா இருக்கு அப்படின்றத மக்கள் கமெண்ட்ல சொல்லுவாங்க. அந்த தனமாக பேசி கொண்டிருப்பது அப்படின்றது வெறுப்பை விதைக்க அப்படின்றதுதான். இவரால இன்னைக்கு ஒரு பதான்கோட் மாதிரியோ அல்லது புல்வாமா மாதிரியோ ஒண்ணு நடத்த முடியல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நடந்த புல்வாமா சந்தி சிரிக்குது. சத்யபால் மாலிக் பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சு நவத்துறாரு. என்ன நடந்துச்சு, நான் யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் கொடுத்தேன், யார் யாரெல்லாம் என்னை சைலண்ட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு. அப்போ அந்த வீரர்களுடைய மரணத்திற்கு இந்த அரசு எடுத்த தவறான முடிவுகள் காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்றதுதான். இல்லைன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷனாக கேரி அவுட் ஆகியிருக்க வேண்டியது. அங்க பதற்றம் இருக்கு அப்படின்னா அந்த பதற்றத்தை தணிக்கின்ற வகையில், அதை ஓவர்டேக் பண்ற வகையில அல்லது அதை கிரப் பண்ற வகையில ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். மாறாக பதற்றம் இருந்தா என்ன, நீ போ ரோட்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறது வீரர்களை பலி கொடுப்பது தானே. அப்ப பலி கொடுக்கும் வேலையை செய்தது ஏற்கனவே அம்பலப்பட்டிருக்கிறது. அதனால மீண்டும் ஒரு பலி கொடுக்கும் வேலையை ஆபரேஷனை இவங்களால செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்றதுலாம் ரொம்ப உச்சகட்டமா போய் அருணாச்சல பிரதேசத்துல பல இடங்கள்ல இப்ப தேர்தலே நடக்கல. அவன் 30 மாகாணங்களா செலக்ட் பண்ணி அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பூரா பெயர் சூட்டு விழா நடத்திட்டு இருக்கிறான். இவங்க ஏற்கனவே எலெக்ஷன் நடத்தின ஏரியால கூட எலெக்ஷன் நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்தியா என்னும் நாட்டை அடகு வைத்திருப்பது பிரதமராகிய நரேந்திர மோடி தானே தவிர ராகுல் காந்தி இதுல எங்க இருந்து சீன்ல வர்றாரு? 10 வருஷமா நீங்க சீனாவுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? சீன படையை விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசத்துல இருந்து விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? காஷ்மீர் ஏரியில் இருந்து அருணாச்சல பிரதேசத்தின் கடைசி பள்ளத்தாக்கு வரையிலும் எல்லா இடத்துலையும் சீன ஆர்மியினுடைய புது கேம்ப்ஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சீன எல்லைக்குள்ள போய் ஏதாவது புது கேம்ப் உருவாக்கி இருக்கீங்களா? உருவாக்க முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றது மோடிஜிக்கு நல்லா தெரியும். அதனாலதான்
சைனான்ற வார்த்தையை கூட அவர் பேச மாட்டாரு. இப்போ இவருக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி நகர்த்த போறேன், வளங்களை அனைவருக்கும் ஆனதாக மாற்றப் போகிறேன், யாரும் இங்கு உயர்ந்தவரும் அல்ல, யாரும் தாழ்ந்தவரும் அல்ல, அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு பேசுறாரு. இவர் என்ன சொல்லணும், அப்ப நீ என்ன வழங்குறது, நான் கொடுத்திருக்கேன் பாரு என் மக்களுக்கு வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓபிசிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், எஸ்சிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், எஸ்டிக்கு என்னெல்லாம் செஞ்சேன், முஸ்லிம்ஸுக்கு என்னெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் அவர் சொல்ல முடியும். ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்னா, அப்படி எதுவுமே இல்ல. ஓபிசிக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை உருப்படியா கொடுக்காமல் ஓபிசிக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 42,000 இடங்கள் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது அமைச்சரகங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 42,000 போஸ்டிங்ஸ் வேக்கண்டா இருக்கு. யாரோட போஸ்டிங்ஸ்? ஓபிசி எஸ்சி எஸ்டியோட போஸ்டிங்ஸ். ஜெனரல் வேகன்சி மட்டும் ஃபில்அப் ஆகிட்டே போகுது. ஐஐடி ஐஏஎம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரிய வகையில இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை அப்படின்றது 2014 இருந்து 19 இருந்து 24 வரைக்கும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூடுதலாக ஓபிசிக்களுடைய இடஒதுக்கீடு அப்படின்னு நீதிமன்றங்கள் நடந்த வழக்குல எல்லாத்துலயும் இந்த இடத்துல இது தேவையில்லை, அந்த இடத்துல இது தேவையில்லைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக வழக்காடியது இந்த ஒன்றிய அரசு தான். அப்போ இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. உன் இடஒதுக்கீட்டை பறிச்சது நான் தான் அப்படின்னு மோடியால சொல்ல முடியாது. அப்படி சொல்லி ஓட்டு கேட்க முடியாதனால இவர் என்ன செய்யறாரு, வெறுப்பை அறுவடை செய்ய பார்க்கிறார். வெறுப்பை அறுவடை செய்வதன் மூலமாக நாட்டை இரண்டாக பிளக்க பார்க்கிறார். இந்த இரண்டாக பிளக்க பார்த்தல் அப்படின்றதுதான் பெரிய ஆபத்து. இது 2024 முடிய போற ஆபத்து அல்ல. மோடி வென்றாலும் தோற்றாலும் இந்த போராட்டம் நீண்டகால போராட்டமாக தொடரப் போகிறது. அவ்வளவு வெறுப்பை, அவ்வளவு வன்மமான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார். நாஜிக்களினுடைய அதே டெக்னிக்ஸை பயன்படுத்தி கொண்டு இப்போது இவர் இங்கு வாழாட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாஜிக்கள் வெறுமனே அந்த ஹிட்லர் அப்படின்ற பாசிஸ்ட் மட்டுமல்ல, அந்த ஹிட்லர் அப்படின்ற அந்த பாசிஸ்டுக்கு கீழே இருந்த அந்த நாசிஸ்டுக்கு கீழே இருந்த அந்த படைபரிவாரங்கள் தான் அந்த நாசி ஆட்சியை உறுதிப்படுத்தியது. அப்படியான படைபரிவாரங்களை அவர் உருவாக்க பார்க்கிறார். அப்போ இந்திய மக்களை நோக்கித்தான் நாம் பேச வேண்டி இருக்கிறது. தயவு செய்து எதிர்காலத்தில் வில்லனாக மாறிவிடாதீர்கள். இந்தியா என்னும் இந்த நாட்டை காப்பாற்ற நடக்கின்ற போர் தான் இது. இந்த போராட்டத்தில் யார் எந்த பக்கம் நிக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியும். இவர் என்ன சொல்றாரு, போற இடத்துல எல்லாம் தாலி எடுத்துருவாங்கன்றாரு, எரும மாட்டை பிடியும் கொடுத்துருவாங்கன்றாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பிடியும் கொடுத்துருவாங்கன்றாரு. ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு அப்படின்றது எங்கிருந்து கிளம்பி வருகிறது? இந்தந்த காரணத்தாலெல்லாம், அதாவது இவங்க ஓபிசி பேக்வேர்டா இருக்கிற காரணம். ஏன் பேக்வேர்டா இருக்கிறாங்க? இவங்க இன்னும் சாதியை சேர்ந்தவங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் உரிய பிரதிநிதித்துவத்தை அரசாங்கத்துல உறுதிப்படுத்தி தரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஓபிசி எஸ்சி எஸ்டின்ற ரிசர்வேஷன் உருவாக்கப்பட்டது. ஆனால் இவர் அதையே மறுக்கிறார். இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சச்சார் கமிட்டியில தெளிவாக குறிப்பிடப்படுது. 14% இருக்கிற இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷனுக்கு 1.4% தான் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் இவ்வளவு குறைவான ரெப்ரசன்டேஷன் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள் எத்தனை மாநிலங்கள்ல தலைமைச் செயலாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரியாக எத்தனை இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள்? இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக எத்தனை இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள்? இந்தியாவின் தலைமை நீதிபதியாக எத்தனை இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள்? இந்த கேள்வி இஸ்லாமியர்கள் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலேயே வாழ்ந்து இந்த மண்ணுக்காகவே உயிர் நீத்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், இந்த நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்று இங்கேயே தங்கியவர்கள். பாகிஸ்தான் பிரிந்த போது இங்கிருந்த இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் அங்கு போயிருக்க முடியும், ஆனால் போகவில்லை. ஏன் போகவில்லை? பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கான ஒரு தனி பாகிஸ்தான் வேண்டாம், நாங்கள் இங்கே என்னுடைய சகோதரர்களோடு என்னுடைய சகாக்களோடு இந்த மண்ணிலேயே என்னால் இஸ்லாமியராக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவின் அழைப்பையும் மறுத்து இங்கேயே இருந்தவர்கள். இஸ்லாமிக் ரிபப்ளிக்கை மறுத்துவிட்டு இந்தியன் ரிபப்ளிக்காக இங்கு இருக்க வேண்டும் என்று இந்தியர்களாக தங்களை உணர்ந்து இங்கேயே இருந்தவர்கள். அப்படி இருக்கின்றவர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய நீதி என்ன? நீ எல்லாம் இஸ்லாமியனா இருக்கிற, அதனால உனக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு மறுக்கிறார். ஓபிசி எஸ்சி இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறதா புதுசா ஒரு உருட்ட போடுறாரு. எங்க நீ என்ன புடுங்கி கொடுக்குற அளவுக்கு நீ என்ன கொடுத்துட்ட அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஓபிசிக்கு நீங்க எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க, அள்ளி கொடுத்துட்டீங்க பிரிச்சு கொடுக்கறதுக்கு. எஸ்சி எஸ்டிக்கு நீங்க என்ன அள்ளி கொடுத்துட்டீங்க, அதுல இருந்து பிடிங்கி கொடுக்கறதுக்கு. நீங்க யாருக்கு இருந்து யாருக்கு பிடிங்கி கொடுத்துருக்கீங்கன்னா, ஓபிசிக்களுக்கு உரிய வகையில் போய் சேர வேண்டிய ஓபன் காம்படிஷன் 50.5%. அந்த 50.5%ல 10% ஓபன் காம்படிஷன்ல ஓபிசி வருவாங்க, எஸ்சி எஸ்டி வருவாங்க. அந்த இடத்துல 10% மார்க் பண்ணி இந்த 10% ஓபிசி எஸ்சி எஸ்டி யாருமே இருக்கக்கூடாதுன்னு இந்துக்களையே இரண்டாக பிளப்பது இந்த மோடி அரசாங்கம் தான். காங்கிரஸ் இதை செய்யல, திமுக இதை செய்யல, வேறு எந்த அரசாங்கமும் இதை செய்யல. இவர்கள் தான் செய்தார்கள். இந்துக்களை இரண்டாக பிளந்தது ஓபிசி அல்ல, இந்துக்களை இரண்டாக பிளந்தது எஸ்சி எஸ்டி அல்ல, இந்துக்களை இரண்டாக பிளப்பது இடபிள்யூஎஸ் என்று இவர்கள் கொண்டு வந்த வரையறை தான்.
அதுதான் ஓபிசிக்களுக்கும் எஸ்சிஎஸ்டிக்களுக்கும் பொதுப்பட்டியல்ல வர வேண்டிய இடங்களை எல்லாம் அப்படியே ரவுண்டு போட்டு இதெல்லாம் வந்து அதர் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் காம்படிஷன் கான்செப்டே சிதைத்து இந்துக்களை பிளவுபடுத்தி கொண்டிருப்பது இந்த மோடி அரசாங்கம் தானே தவிர யாரும் இங்கிருந்து பிடிக்கி அவர்களுக்கு கொடுக்க போறது இல்லை. அதே போல அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறது அப்படின்னு நேற்று விவாதத்துல அதுதான் நடந்தது. அவர்களுக்கு ஃபேரான ஷேரை கொடுக்கணும், அவர்களுக்கு உரிய பங்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். உரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம்? இந்தியாவில வந்து இவ்வளவு நிலம் இருக்கா, அந்த நிலத்தை பூரா இவங்களுக்கு இதை பூரா பிரிச்சு இஸ்லாமியர் கொடுத்துரும் அப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. அவர்களுக்கு வேலை வாய்ப்புல, அதிகாரத்துல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல, சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ்ல, இது எல்லா இடங்கள்லயும் உரிய இடங்களை கொடுக்க வேண்டும். அவங்களை இஸ்லாமியர் என்பதற்காக புறக்கணிக்க கூடாது. இதுக்கு காங்கிரஸ் என்ன ஒரு தீர்வு சொல்லுது? டைவர்சிட்டி கமிஷன் ஒண்ணு போடுவோம் அப்படின்னு சொல்லுது. நாம தான் சொல்றோம் இந்தியா இஸ் அ நேஷன் ஆஃப் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ். பிரதமர் மோடி சொல்றாரா இல்லையா? இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது. அப்போ இதை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு போடலாம்னு சொல்றாங்க. அந்த குழுவை போடுவதற்கே இவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? இந்தியா டைவர்ஸா இருக்கு. அதே போல இந்தியா டைவர்ஸா இருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும் டைவர்ஸா தான் இருக்க முடியும். ஏன்னா த ஸ்டேட் அப்படின்றது வந்து சொசைட்டியுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கணும்ன்றதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. இந்த ஸ்டேட்டை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருக்கிறாங்க, இந்த டைவர்சிட்டி அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ண போறாங்க. இவர் என்ஷூர் பண்ணிட்டாருன்னா ஏன் செக் பண்ணணும்? இவரால் என்ஷூர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா டைவர்சிட்டி கமிஷன் போட்டு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் யாரெல்லாம் உள்ளுக்குள்ள நிரந்தரமா குடியிருக்கிறாங்க, யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துரும்ன்றதுனால பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தில் தான் இப்போது கண்ணு முன்னு தெரியாம உளறிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம பேசணும்னா யாரோ ஒரு அம்மா ஓட் ஜிகாத்துன்னு பேசிட்டாங்கன்ற பாயிண்ட் தூக்கிட்டு வராங்க. யாரோ ஒரு இஸ்லாமியர் ஓட் ஜிகாத்துன்னு பேசின காரணத்துக்காக இந்தியா முழுவதும் வாழுகின்ற கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம்னு சொல்றது சரியா? யாரோ ஒருத்தர் ஓட் ஜிகாதுன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்றதுக்காக இந்தியா முழுவதும் வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கு உரிய கல்வியை உரிய வேலை வாய்ப்பை தரமாட்டேன்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த ஓட் ஜிகாதுன்ற வார்த்தையும் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றதை எடுத்து பாருங்க. அந்த ஸ்பீச்சை ஃபுல்லா கேளுங்க. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்தியாவில் நாம் எல்லாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முறையில் சிதைவை ஏற்படுத்த பார்க்கிறது இந்த பிஜேபி. அதனால் இந்த பிஜேபி விரட்டுவதற்கு நாம் நம்முடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். மௌனத்தை எப்படி கலைக்க போகிறோம்? மௌனத்தை ஆயுதமேந்தி கலைக்க போவது கிடையாது. நம்முடைய மௌனத்தை ஓட்டேந்தி கலைக்க போகிறோம். அந்த ஓட்டை ஏந்துகின்ற இந்த புனித போராட்டத்தில் பங்கெடுங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளேன்னு அழைப்பு விடுறாங்க. இஸ்லாமியர்களை நோக்கி இந்த அடிப்படையில ஓட்டு போட வாங்கன்னு சொன்னது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டின் படி தப்புதானுங்க ஐயா. அப்படியே தப்பாவே இருக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும், அவங்க டிஸ்குவாலிஃபையே பண்ணட்டும். அதை பேசுறதுக்கு காரணமா என்ன? இது பஜ்ரங்களின்னு ஓட்டு போடுன்னு ஒரு ஆள் கேட்கிறாரு, மங்களசூத்திராவை அத்துருவாங்க ஓட்டு போடுன்னு ஒரு ஆள் கேட்கிறாரு, மாட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்க ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப மாட்டுவாதம் மதவாதம்னு அத்தனையும் பேசிட்டு இருக்கிற ஒருத்தரை நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து பேச அனுமதிச்சிருக்கும் போது ஒரு அம்மா வந்து ஓட் ஜிகாதுன்னு பேசுனதுல உங்க மனசெல்லாம் புண்பட்டுருச்சு அப்படின்னா இந்தியா எவ்வளவு மோசமான ஒரு நிலையை நோக்கி, அவலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்றதுதான் கண்கூடாக தெரிகிறது. இதை நாம் இந்தியர்களாகிய நாம் அனுமதிக்க கூடாது. இல்லை, இப்போ இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை இப்போ பொதுப்படையாக எப்படி கொண்டு போகிறாங்கன்னா பாஜக காரங்க, அதாவது ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கணும்னா அது இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அதாவது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இந்துக்களிடமிருந்து எடுத்து தான் அதை கொடுக்க முடியுங்கிற ஒரு பொது புத்தியில கொண்டு போகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தானே செய்யும். நான் தெளிவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு ட்ரெயின்ல. அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல 10 சீட் இருக்கு, 2 சீட்டா 10 சீட் இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எட்டி பார்த்தா 5 பேர் படுத்திருக்கிறாங்க. எப்படி படுத்திருக்கிறாங்க அப்படின்னா 2 சீட்டா ஒன்னா இருக்கிறதுனால 5 பேர் நல்லா காலை நீட்டி சாவகாசமா படுத்திருக்கிறாங்க. அந்த 10 சீட்ல 5 பேர் படுத்திருக்கிறாங்க. 10 சீட்ல எத்தனை பேர் உட்காரணும்? 10 பேர் உட்காரணும். ஆனா 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ மீதி கீழே நிறைய பேர் நிக்கிறாங்க. நிக்கிறவங்க என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு இதுல இடம் கொடுக்கலாமே, ஏன்பா அத்தனை சீட் இருக்கே, நீ மட்டும் காலை நீட்டி படுத்திருக்கேன், நான் வந்து 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து படுத்திருக்கேன், உன்ட்ட 5 ரூபா இருந்தா நீயும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. கீழே இருக்கிறவன்ட்ட 5 ரூபாய் இல்ல, ஆனா 4 ரூபா 50 காசு வச்சிருக்கிறான். உடனே அந்த ரயில ஓட்டுறவர் என்ன சொல்றாரு? நீ 4 ரூபா 50 காசு கொடுத்துக்கப்பா, ஏன்னா உன்னால முடியல, நீ முடியாம இருக்கிறதுக்கு நாங்க தான் காரணம், அதனால 4 ரூபா 50 காசு கொடு, நீ உள்ள வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே படுத்திருந்த என்னோட இடத்தை பறித்து இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்க. உனக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு சீட்டு தான், அந்த ஒரு சீட்ல நீ தாராளமா உட்காரு, நீ உட்காரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல.
2 சீட்ல காலை நீட்டி ஏன்பா படுத்திருக்கிற, வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கானே அவனை உட்கார சொல்றேனே, அவன் உட்கார விடுறதுக்கு இடம் கொடுத்தா என்ன, இல்ல என் இடத்த பறிக்கிற. இதுதான் மோடி சொல்ற கான்செப்ட். 10 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 10 பேர் தாராளமாக உட்காரலாம். அந்த 10 பேர் எப்படி உள்ள வந்து சேர்றாங்க அப்படின்ற வழிதான் வந்து ரிசர்வேஷனாக இருக்கிறது. அப்போ இது வந்து மார்க்கோ அல்லது மெரிட்டோ எந்த இடத்திலும் சமரசமாகவில்லை. இந்தியாவிலேயே தொழில்துறையிலும் சரி, மருத்துவத்துறையிலும் சரி இடஒதுக்கீட்டை தொடர்ச்சியாக பின்பற்றி மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு இந்த டைவர்ஸான கல்ச்சர் தான் காரணம். இந்த டைவர்சிட்டியை உள்ளுக்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணதுதான் காரணம். அந்த டைவர்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த முறையை வந்து நாம் தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ இததான் வந்து பிரதமர் மோடி என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பிடிங்கி கொடுக்குறாங்க. பிடிங்கி கொடுக்கல. என் இடத்த நீ அடப்பு போட்டு வச்சிருக்கிற, அதை நான் ரீக்ளைம் பண்றேன். என் இடத்த நீ வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்க, அதை நான் ரீக்ளைம் பண்றேன். என் இடத்த நீ வந்து பட்டா போட்டு மோசடி பத்திரத்தை வச்சிருக்க, அது மோசடி பத்திரம்னு நான் சொல்ல வர்றேன். இத சொல்றது தப்பா? இது சட்டப்பூர்வமானது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் கூகுள்ல போய் படிங்க. எல்லா நாட்டிலும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த நாட்டில் எதன் காரணமாக வஞ்சிக்கப்பட்டு அதிகாரத்திலிருந்து மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ அதன் பேரால் அவர்களுக்கான உரிய இடத்தையும் பிரதிநிதித்துவத்தையும் கொடுப்பது அப்படின்றது. இவங்க சொல்லுவாங்கல்ல, இந்தியா கோஸ் ஃபார் ரிசர்வ்டு, யூஎஸ் கோஸ் ஃபார் டிசர்வ்டு அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீயே அங்க வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ல தான் வேலைக்கு போயிட்டு இருக்க. அவனுக்கு வந்து அந்த நாட்டுல வேலைக்கு ஆள் அதிகமா தேவை, அதனால உலகம் முழுக்க இருந்து ஆள் எடுக்கிறான். அப்படி ஆள் எடுக்கிறதுக்கு அவன் பாலிசி வச்சிருக்கான். இந்தியர்களை இவ்வளவுக்கு மேல எடுக்கக்கூடாது, யூரோப்ல இருந்து இவ்வளவு பேருக்கு மேல எடுக்கக்கூடாது, ஆஸ்திரேலியா இருந்து இவ்வளவு பேர். நீயே அங்க வந்து அகில இன்டர்நேஷனல் கோட்டாலதான் நீயே வேலைக்கு போயிட்டு இருக்க. நீ பேசாத தயவு செய்து யூஎஸ் கோஸ் ஃபார் டிசர்வ்டு அப்படின்னு. யூஎஸ்லயும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனின் அடிப்படையில ஹிஸ்டாரிக்கலாக ரேசியலாக டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட மக்களுக்காக உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அரசுகள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றன. அதைத்தான் இங்கும் நாம் பேசுகிறோம். இதை பிடுங்கி கொடுத்தல், பறித்து கொடுத்தல் அப்படின்னு சொல்றது முழு மோசடித்தனம். நான் அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், பறித்து பிடுங்கிறது இவங்களுடைய வேலை. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தன் இருந்து புடுங்கினாதான் இன்னொருத்தன் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அது ஏற்கனவே இங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான், அதை ரீக்ளைம் பண்றோம். எது எனக்கு உரிமையான பொருளோ அதை நான் என்னுடையது என்று கோருவதற்கே எனக்கு உரிமை இல்லையா? அதைத்தானே இஸ்லாமியர்கள் கேட்கிறாங்க, அதைத்தான் ஓபிசி கேட்கிறாங்க, அதைத்தான் எஸ்சி கேட்கிறாங்க, அதைத்தான் எஸ்டி கேட்கிறாங்க. அதை கேட்பதுல என்ன தவறு இருக்கிறதுன்ற நியாயத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற காரணத்தினாலதான் ஓபிசி ரிசர்வேஷனை 1989-90 எதிர்த்த இந்த பிஜேபி, கர்பூரி தாக்கூர் 1979 பீகார்ல ரிசர்வேஷன் கொண்டு வந்த போது எதிர்த்த இந்த பிஜேபியினுடைய மூதாதையாகிய ஜனசங்கமும் இன்றைக்கு என்ன பேசுது? ஓபிசி நலன்னு பேசுது. ஏன்? மக்கள் ஏத்துக்கிட்டான், மக்கள் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம எல்லாம் பிற்படுத்தப்பட்டவரா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், நம்மளுக்கு உரிய இடங்கள் இப்படித்தான் கிடைக்கும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டான்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஓபிசி ரிசர்வேஷனுக்கு ஆதரவா பேசுவது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகம் நீண்ட நாள் பலிக்காது. நன்றி தோழர். நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.